பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே காஞ்சிபுரம் பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் சபையின் சார்பாக இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலமாக பேராயர் பி சாம்சன் காமராஜ் அவர்களின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாகவும் ஆவிக்குரிய நன்மைகளை சுதந்திரிக்கும் ஆண்டாகவும் இருக்கும்படியாக நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த ஆண்டிலும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் இரவு 8 மணி முதல் 8:30 மணி வரை நம்பிக்கை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகிற இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்ற நிகழ்ச்சியை தவறாமல் நீங்கள் பார்த்து அதன் மூலமாக அநேக நன்மைகளை பெற நாங்கள் வாழ்த்துகிறோம். வாழ்த்துகிறேன், அவர் கிருபைகள் என்னிடம் தங்க. நன்மை நிறைந்த ஆண்டிதுவே, நன்றியும் பொங்க பாடிடுவே. நன்மை நிறைந்த ஆண்டிதுவே, நன்றியும் பொங்க பாடிடுவேன். கர்த்தனை வாழ்த்துகிறேன், சுற்றிலும் ஸ்தோத்திர தொனி கேட்கும். வெற்றியின் சாட்சி கூறிடுவேன், சுற்றிலும் ஸ்தோத்திர தொனி கேட்கும். வெற்றியின் சாட்சி கூறிடுவேன். இத்தனை ஆண்டுகள் ஜெயம் அளித்தார், எத்தனை நாவால் போற்றிடுவேன். இத்தனை ஆண்டுகள் ஜெயம் அளித்தார், எத்தனை நாவால் போற்றிடுவேன். கர்த்தனை வாழ்த்துகிறேன், அவர் கிருபைகள் என்னிடம் தங்க. நன்மை நிறைந்த ஆண்டிதுவே, நன்றியும் பொங்க பாடிடுவேன். நன்மை நிறைந்த ஆண்டிதுவே, நன்றியும் பொங்க பாடிடுவேன். கர்த்தனை வாழ்த்துகிறேன், ஆண்டுகள் தோறும் வாக்குத்தத்தம் ஆண்டவர் அன்பாய் ஈந்திடுவார். ஆண்டுகள் தோறும் வாக்குத்தத்தம் ஆண்டவர் அன்பாய் ஈந்திடுவார். கர்த்தரையே நம்பி திடமானதாய் கடந்திடுவேன் இவ்வாண்டினையும். கர்த்தரையே நம்பி திடமானதாய் கடந்திடுவேன் இவ்வாண்டினையும். கர்த்தனை வாழ்த்துகிறேன், அவர் கிருபைகள் என்னிடம் தங்க. நன்மை நிறைந்த ஆண்டிதுவே, நன்றியும் பொங்க பாடிடுவேன். நன்மை நிறைந்த ஆண்டிதுவே, நன்றியும் பொங்க பாடிடுவேன். தெய்வ செய்தி அளித்து உங்கள் அற்புதங்களுக்காக ஜெபிக்க இருக்கின்றவர் ரெவரண்ட் பி சாம்சன் காமராஜ் அவர்கள். அன்பானவர்களே, தெய்வ செய்தியை கேட்டு பயன்பெறுங்கள், அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2024வது வருஷம் இந்த முதல் நாளிலே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் இயேசு இன்று அற்புதம் செய்கிறார் ஊழியத்தின் சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் காலை வேளையிலே நீங்கள் எல்லாரும் ஆலயத்திற்கு போயிட்டு நல்ல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி புதிய புதிய வாக்கு தத்தங்களை பெற்று வந்திருப்பீர்கள். புதிய புதிய வாக்கு தத்தங்களை
பெற்று வந்த உங்களை தேவன் அதிகமாக ஆசீர்வதிப்பார். எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அது நிறைவேறும் அப்படிங்கிற விசுவாசத்தோடு இன்றைக்கு அநேகர் சில தீர்மானங்களை பண்ணியிருப்பீங்க, பொருத்தனைகளை பண்ணியிருப்பீங்க. அது எல்லாவற்றையும் தேவன் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கிறார், பார்த்து கேட்கிறார். ஏனென்றால் வருஷம் பிறந்த உடனே நிறைய நம்ம பொருத்தனைகளை பண்ணுவோம், தீர்மானங்களை பண்ணுவோம். ஏன்னா தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறார்ல, அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றி அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற வாஞ்சியோடு இந்த நாட்களிலே அமர்ந்திருக்கிற உங்கள் யாவரையும் மீண்டுமாக வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் தேவனுடைய செய்தியாக, புதிய வருடத்தின் செய்தியாக நாம் பார்க்க போகிற வாக்குத்தத்த செய்தி என்னவென்று சொன்னால், செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை, வசனத்தினுடைய பிந்திய பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். ஒரு நாம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின எங்கள் தேவாதி தேவனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மனமகிழ்ச்சியான நாளுக்காக, பண்டிகை நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. கடந்த 2023ஆம் வருஷம் முழுவதும் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரம். எத்தனையோ சூழ்நிலைகள் மத்தியிலையும் ஆண்டவரே, பலவிதமான சோதனைகளின் மத்தியிலையும் பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் தேவன் எங்களை பாதுகாத்து இந்த 2024ஆவது வருஷம் இந்த முதல் நாளிலே வந்து உம்முடைய சமூகத்தில் நிற்கும்படியாக நீர் செய்த பெரிதான கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் செய்கிற எல்லா காரியங்களுக்காக நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முதலாவது கடந்த வருஷம் முழுவதும் பாதுகாத்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லி செபிக்கிறேன் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் தேவன் தாமே நீ நிறைவேற்ற போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. இந்த வருஷம் எப்படி இருக்கும், 2024ஆவது வருஷம் எப்படி இருக்கும் என்று ஆண்டவரை எதிர்பார்ப்போடு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த 2024ஆவது வருஷம் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வருஷமாய் காணப்படும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆமென். தொலைக்காட்சி முன்பு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் பேசும்படியாக செபிக்கிறேங்க தாவே. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் புதிய வருஷத்திலே கர்த்தர் புதிய அனுபவங்களை, புதிய ஆசீர்வாதங்களை, புதிய கிருபைகளை பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேங்க தாவே, ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசும்படியாக செபிக்கிறேங்க தாவே. அடியனை மறைத்துக் கொள்ளும், நீர் வெளிப்படும். உடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். பேசலாம். இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட அந்த வாக்குத்தத்த வசனம் என்னவென்று சொன்னால், பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், சகல ஜனங்களுக்குள்ளும். அருமையானவர்களே, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும். அப்படியானால் இன்றைக்கு பூமியிலே பலவிதமான ஜனங்கள் பலவிதமான சூழ்நிலைகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலே தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், சகல ஜனங்களுக்குள்ளும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். உலகத்திலே ஒரு விதமான மக்கள் மட்டுமல்ல, ஒரே தரப்பான மக்கள் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார் என்றால், நீங்கள் வித்தியாசமானவர்கள், நீங்கள் ஒரு முன்குறிக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் அவர் சொல்றாரு, பூமியில் உள்ள இதே வார்த்தை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, பாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு விதத்தினர் மட்டும் கிடையாது, ஒரு ஜாதியினர் மட்டும் கிடையாது, அல்லது ஒரு கிறிஸ்தவர்கள் மட்டும் கிடையாது. அவர் சொல்றார் சகல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, என்னிடத்தில் வாருங்கள் அப்படிங்கிறார். நீங்க யாரா இருந்தாலும் சரி, அவர் சொல்லுகிற வார்த்தை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. அதை நம்ம வாசி கேட்கலாமா?
மத்தேயு 11:28 வாசி கேட்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொல்கிறார். இன்னைக்கு பூமியில் இருக்கிற மக்கள் பலவிதமான மக்கள் என்று ஏன் என்று சொன்னால், இன்றைக்கும் சிலர் பலவிதமான நெருக்கங்களுக்குள்ளேயும் வியாதிகளுக்குள்ளே சாபத்திற்குள்ளே பலவிதமான பிரச்சனைக்குள்ளே இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களுக்குள்ளே தேவன் உங்களை அவர் வேறுபடுத்தியிருக்கிறார். அதுக்கு பூமியில் உள்ள சகல ஜனங்களும், பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும், பூமியிலே இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன செய்ய போறார் தெரியுமா? உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகல ஜனங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை அக்கம் பக்கம் இருக்கிற எங்களுடைய இனத்தார் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் மத்தியிலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் அவர்களை விட நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஒருவேளை 2023 வருஷத்தில் பலவிதமான நெருக்கங்களுக்குள்ளே, கஷ்டங்களுக்குள்ளே, கடன் பிரச்சனைக்குள்ளேயும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த 2023 எனக்கு நல்ல வருஷமே இல்லை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். இந்த 2023 வருஷத்துல நாம் பட்ட பாடு பெரிய பாடு நினைச்சிருக்கலாம். ஆனா இந்த 2024 வருஷத்துல நீங்கள் நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் மேலான காரியங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வருஷம் இந்த 2024 வருஷம். அருமையானவர்களே, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஏதோ ஒரு காரியத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஐயோ, வருஷம் மறந்து விட்டது, என் காலங்கள் எப்படி இருக்கோ, என் நாட்கள் எப்படி இருக்கோ, என்னுடைய தொழில் எப்படி இருக்கோ, இதெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் அல்லவா? ஆனா உங்களை பார்த்தா தேவன் சொல்லுகிறார், சகல ஜனங்களுக்கும், பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் உங்களை யாரு நானா நீங்க நினைக்கிறீங்களா? உங்களை தான் தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கு தொலைக்காட்சி முன்பாக பார்த்து கொண்டிருக்கிற அல்லவா, கேட்டுக்கொண்டிருக்கிற அல்லவா, உங்களை பார்த்து சொல்லுகிறாரு. நானா? என்ன பார்த்து யார் சொல்லுகிறது? யார் அவர்? அவர்தான் உருவாக்கின தெய்வம், அவர்தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தெய்வம். அவர் சொல்லுகிறார், உன்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். எனக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லையே. யார் அவர் நினைக்கிறீங்களா? உங்களை உருவாக்கின தெய்வம், உங்களை உருவாக்கினவ, உலகத்திலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவ. பைபிள்ல முதல்ல ஆதியாகமம் அதுல 1-2 நான் வாசிக்க கேட்கலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. பாருங்க, நீங்க நினைக்கலாம், இந்த ஆண்டவர் யார்? அவர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்குள்ளும் ஜனங்களுக்குள்ளும் நீ ஆசீர்வாதம் பெறுவேன் சொல்றார். அவர் யார் என்று நீ கேட்கிறீங்களா? அவர் யார்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தெய்வம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தெய்வம். உலகத்திலே வானம், பூமி, பூமியில் உள்ளவைகள், சூரியன், சந்திரன், நட்சத்திரம், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கின ஒரு தெய்வம். அவர் தான் உங்களை பார்த்து சொல்றாரு, சகல ஜனங்களுக்குள்ளும் அவரால் உண்டாக்கப்பட்ட ஜனங்கள் தான், அவரால் உருவாக்கப்பட்ட ஜனங்கள் தான். ஆனால் யார் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார். எப்படி? எங்களெல்லாம் ஆண்டவர் தான் உண்டாக்கினார். ஆமா, அதற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். பாருங்க, மனிதன் எப்படி உண்டாக்கப்பட்டார்கள்? எப்படி உண்டாக்கப்பட்டோம்? மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கின தெய்வம் அவர். ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானார். ஏன் பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் சொல்றார் அல்லவா?
பூமியிலே உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களை குறித்தும் அவர் எங்க சொல்லுகிறார். யார் அந்த தெய்வத்தை அறிந்து கொள்கிறார்களோ, யார் அந்த தெய்வத்திற்கு பிரியமாய் மாறுகிறார்களோ, அவர்களை பார்த்து அவர்கள் வார்த்தை என்னன்னு சொன்னா, அவர் சொல்றாரு, பூமியில் உள்ள சகல ஜனங்களும். அப்படியான எல்லா ஜனங்களையும் அவர் தான் உருவாக்கினார்னா எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டியதானே, எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டியதானே. ஏன் பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் என்று சொல்லி பிரித்து சொல்றாரு? காரணம் என்ன எப்படின்னு கேட்கலாம். சிலருக்கு அப்படி ஒரு கேள்வி வரும், ஏன் நீங்க கடவுள் தான் உண்டாக்குனான்னு சொல்றீங்களே, அப்ப எல்லாரையும் நல்லா வைக்கலாமே? ஆமா, எல்லாரையும் நல்லா வைக்கலாம் கண்டிப்பா. அப்ப நாங்க ஏன் கஷ்டப்படுறோம், நான் ஏன் வியாதிப்படுறேன், நான் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், எனக்கு யாரோ மந்திரம் பண்ணிட்டாங்க, யாரோ சைவனம் பண்ணிட்டாங்க, என்னால் எழும்ப முடியல, நடக்க முடியல, எந்த தொழிலும் செய்ய முடியல, இப்படிலாம் நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்கல்ல, இப்படிலாம் நினைத்து வேதனைப்படுறீங்களா? ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட நன்மை கிடைக்கல, ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கல, நாங்க ஏன் இன்னைக்கு பூமியில மற்ற மக்களை விட நாங்க கஷ்டப்படுறோம் நினைக்கிறீங்களா? காரணம் என்ன? ஏன் ஆண்டவர் தான் ஒரு மனுஷனை உண்டாக்கினாருங்க. ஒவ்வொரு மனிதனையும் உருவாக்கின தெய்வம். அவர் பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஜீவ சுவாசத்தை ஊதினதுனால மனிதன் என்ன தெரியுமா? ஜீவாத்மாவானா. அப்படிப்பட்ட மனிதனை தேவன் உண்டாக்கினார். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு என்ன கேள்வி வரும் தெரியுமா? பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் அப்படின்னு சொல்றாருல, நீங்க சொல்றீங்கல்ல, கேட்பீங்க, சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். அவர் தான் சொல்றாரு. ஏன் பூமியில் இருக்கிற மற்றவர்கள் எல்லாம் என்கிற ஒரு கேள்வி வருது பாருங்க, கேட்பீங்க நீங்க கண்டிப்பா. ஏன் மற்றவர்கள் எல்லாம்? இன்றைக்கு மனிதனை தேவன் பூமியின் மண்ணினாலே உருவாக்கி அவனுடைய நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை உருவாக்கி அவருக்கென்று ஒரு பெரிய ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அவனுக்கு தேவையான எல்லா கனிமரங்களையும் உருவாக்கி கொடுத்தார். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையும் ஏவாளை ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த வசதிகள் எல்லாம் கொடுத்தும் கூட ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தின் கனியை நீ புசிக்கிற நாளிலே சாகவே சாவாயின்னு சொன்னார். எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதை தான் செய்வாங்க, ஏதோ அதை செய்யக்கூடாது. ஆனால் அதை அவனுடைய மனைவி ஏவாள் நிமித்தமாக, சாத்தா அவர்களை வஞ்சித்தது நிமித்தமாக அந்த பழத்தை புசித்தார்கள். கடைசியாக ஆண்டவரை விட்டு விலகி போய்விட்டார்கள். ஆண்டவரை விட்டு விலகி போன ஒரு கூட்டம், இப்ப அவரை விட்டு விலகி போன அந்த கூட்டம் எவ்வளவு சொன்னா கூட சரி, இன்னும் அவர்கள் மாறவில்லை. அதனாலதான் சொல்றாரு, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் அப்படின்னு அவர் சொல்றார், சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று அவர் சொல்றார். பாருங்க, இதுக்கு உதாரணமாக லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். சரி, பாருங்க, இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், தகப்பனோடு இருந்த ஒரு மகன், இந்த இளையவன் என்ன செய்யறான்? தகப்பனோடு இருக்கிறான். மூத்தவனும் தகப்பனோடு தான் இருக்கிறான். இந்த இளையவன் என்ன செய்கிறான் என்றால், ஆஸ்திகள் தகப்பனிடத்தில் போய் கேட்கிறான். ஏனென்றால் தகப்பனோடு இருக்கிற அந்த அன்பு பாசம் இதெல்லாம் அந்த நாட்கள் அவன் புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொள்ளாமல் என்ன செய்தான் தெரியுமா? தன்னுடைய நண்பர்களோடு சேர ஆரம்பித்தான். நண்பர்களோடு சேர்ந்து தகப்பனோடு இருக்கிற, தகப்பன் என்றால் இன்னைக்கு உதாரணமா சொல்லுகிறேன், இன்றைக்கு தேவனோடு இருக்கிற உறவை பிரிக்கிறது இன்றைக்கு நண்பர்கள், இன்னைக்கு பிரிக்கிற சில சத்துருடைய கிரியைகள், பிசாசினுடைய கிரியைகள். பிசாசு எப்படியாவது பிரிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். இவன் தகப்பனோடு நல்ல சந்தோஷமா இருந்தான். ஆனா தகப்பனோடு சந்தோஷமா இருக்கிற இவனை பிரிக்கிறதற்காக
இவனுடைய நண்பர்கள், சிநேகிதர்கள், அவன் கூட இருக்கிறவர்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? இவனுக்கு உலக ஆசையை காட்டினார்கள். நீ அப்பாவோடு கூட இருக்கிற, என்ன பிரயோஜனம் சொல்லு? உங்க அப்பா என்ன சொல்ற அதான் கேட்கணும். கொஞ்சம் அப்பா விட்டு விலகி பாரு, உலகத்தை பாரு. உலகத்தில் என்னென்னலாம் இருக்கு பாரு. சிற்றின்பம் இருக்குது, பாவம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இன்பமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம். இப்படி எல்லாம் ஆசை காட்டி ஆசை காட்டி ஆசை காட்டி கடைசியில தகப்பனை விட்டு பிரிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. பாருங்க, சாத்தான கூட முதல்ல அப்படிதான் செய்தான். ஆண்டவர் சொன்னாரு, இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சத்தின் கனியை சாப்பிடலாம், ஆனா விருட்சத்தின் நடுவில் இருக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை மட்டும்தான் புசிக்க வேண்டாம்னு சொன்னார். அவன் கேட்குறான் பாருங்க சாத்தான், ஏன் ஆண்டவர் உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாரா? என்ன சொன்னார்? சொன்னாரா? ஆமா. ஏவாள் பேசுறாங்க, ஆமா சொன்னாரு. என்ன சொன்னாரு? இல்ல, இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சத்தையும் புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை மட்டும் புசிக்கூடான்னு சொன்னாரு. அப்படிலாம் கிடையாது. அதை நீ சாப்பிட்டா நீ தெய்வத்தை போல நீங்க ஆகிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டார். தேவர்கள் போல ஆகிவிடுவீர்கள் சொன்ன உடனே அப்போ இவங்களுக்கு அப்படியா அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கி, ஆசையை உருவாக்கி, கடைசியில் அந்த பழத்தை புசித்த நிமித்தமாக தகப்பனை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதை தான் நம்ம இந்த இளையகுமாரனை பார்க்கிறோம். இன்றைக்குமே ஒரு குடும்பத்தில் இளைய பிள்ளைகள்னா ரொம்ப நேசிப்பாங்க, ரொம்ப அன்பா இருப்பாங்க இளைய பிள்ளைகள் பொதுவா. அப்போ இளையகுமாரன் ஒரு செல்ல பையன், தகப்பனுக்கு ரொம்ப வேண்டியவன், தகப்பனோடு கூட இருக்கிறவன். அவனை பிரிக்கிறதுக்காக சில பாவம், சாபம் இதெல்லாம் அவனை வெளியே பிரிக்கிறதுக்கு நண்பர்கள் மூலமாக உள்ள வரான் பிசாசு. வந்து சொல்றான், நீ அப்பாவோடு இருக்க வரைக்கும் இப்படி தான் இருக்கணும், அப்பா விட்டு கொஞ்சம் வெளியே வந்தால் தான் உலகத்தில் இருக்கிற அந்த சிற்றின்ப சந்தோஷத்தெல்லாம் அனுபவிக்க முடியும். இப்படி தான் சொல்லுவான். நீ எப்போ பார்த்தாலும் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருந்தா இப்படி தான், என்ன அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேன், நான் உண்மையாக இருப்பேன், இப்படி தான் இருப்பேன்லாம் சொல்லுவாங்க சிலர். சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா பண்டிகை நாள் சொன்னால் கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க. ஆனால் அந்த பண்டிகை நாள் வந்துச்சுன்னு சொன்னாக்கி பார்த்தீங்கன்னாக்கி அவங்க ஏதோ பண்டிகை கொண்டாடுறோம், வழக்கம் போல் சர்ச்சுக்கு போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், முடிஞ்சவொன்னே வந்தவொன்னே பார்த்தீங்கன்னாக்கி அன்றைக்கு நல்ல கரிமீன் எடுத்து சாப்பிட்டுட்டு நல்லா குடிச்சிட்டு இப்படிப்பட்ட சில எல்லாம் பண்டிகை கொண்டாடுறவங்க இருக்கா. வருஷத்துக்கு ஒரு முறை பண்டிகை கொண்டாடுறவங்க, வருஷத்துக்கு ஒரு முறை பண்டிகை கொண்டாடுறது. கிறிஸ்மஸ் பண்டிகை வருஷத்துக்கு ஒரு முறை. அதே போல் இந்த புது வருஷம் வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடுகிற இந்த கொண்டாட்டம் அல்ல, இந்த புது வருஷத்துல உண்மையான ஒரு கொண்டாட்டம் என்ன தெரியுமா? தகப்பனோடு தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் தான் ஒரு பெரிய சந்தோஷங்கிறத நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மை. அது அவர் அதுதான் சொல்றாரு. அவர் சகல ஜனங்களுக்குள்ளும் அப்படி சொல்றாருன்னா, ஏன் நீங்க தேவனோடு இருக்க வேண்டுங்க, தேவனோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டாம். எந்த தேவனோடு உறவு இருக்கும் போது நீங்க என்ன கேட்கிறீங்களோ அதை அவர் செய்வார், மற்றவர்களை விட. இன்றைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? இன்றைக்கு ஒரு பெற்றோர் என்ன நினைப்பாங்க? நம்ம பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளும் நல்லா படிக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், அப்படிதான் இப்போ நினைச்சிருப்பீங்க. இந்த புது வருஷத்துல என் பிள்ளைகளுக்கு நான் இதை வாங்கி கொடுக்கணும், என் பிள்ளைக்கு இந்த கிஃப்ட் கொடுக்கணும், இதெல்லாம் நீங்க நினைச்சீங்கல்ல, இதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க. அதே போலதான் இந்த புது வருஷத்துல கூட ஆண்டவர் நினைக்கிறார் தெரியுமா? உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நாம எப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் செய்ய நம்ம நினைக்கிறோமோ அதே போலதான் நம்முடைய தேவன் நீங்க நல்லா இருக்கணும், நீங்க எல்லா வகையிலும் நல்லா இருக்கணும், நல்ல ஒரு புகழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த வருஷத்துல தேவன் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் கொடுக்கிறார். அருமையானவர்களே, இந்த இளையகுமாரன் தகப்பனோடு இருக்கும் வரைக்கும் அவனுடைய முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, தகப்பனோடு கூட தகப்பனுடைய அன்போடு கூட இருக்கிறான். அப்படி இருக்கிறது பிசாசுக்கு பிடிக்கல. என்னைக்குமே நல்ல நீங்க மகிழ்ச்சியாய் சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா அது பிசாசுக்கு பிடிக்காது. எப்படி வெளியே உங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு நினைப்பான். இன்றைக்கு சாத்தான் செய்கிற வேலை என்ன தெரியுமா? தேவனிடத்திலிருந்து உங்களை பிரிக்கிறது. அதான் அவனுடைய வேலை. எப்படியாவது பிரித்து விட வேண்டும், பிரிக்கிறது சாத்தானுடைய வேலை. இந்த புது வருஷத்துல நீங்க நினைக்கணும், ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் அப்படி சொல்றாரு. அப்போ சகல ஜனங்களுக்குள்ளும் ஆண்டவர் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பா
உங்கள் வாழ்க்கையில் இந்த 2024 வருஷத்தில் நீங்கள் நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் மேலான காரியங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். நிச்சயமாக செய்வா. நீங்கள் அதற்காக அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் தெரியுமா? அவர் சொல்லிக்கொண்டு வருகிற காரியங்கள், நான் எதுக்காக அந்த காரியங்கள்லாம் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, எதுக்காகன்னா பூமியில் உள்ள அப்படின்னு சொன்னால் பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கு சொன்னால், அப்போ நீங்கள் சொன்ன எல்லா ஜனங்களையும் அவர் உருவாக்கினவர் தானே. அப்போ ஏன் உங்களை அப்படி சொல்கிறாருன்னா, இவங்க யார் என்றால் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள். யார் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை நிச்சயமாகவே தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த சூழ்நிலையில நீங்க கீழ்ப்படுறீங்க, எப்படி கீழ்ப்படியும் போது தேவன் உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அவர் சொல்றார், என்ன சொல்றார் தெரியுமா? உபாகமம் 26 அதிகாரம் 19 வசனத்தை கொஞ்சம் வாசி கேட்போம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். பாருங்க, இங்க என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்லுற வார்த்தை எல்லாரும் அவரால் உருவாக்கப்பட்டவங்க தான். அதான் நான் உண்டு பண்ணினேன். அவர் சொல்றாரு பாருங்க, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிறோம். அவர் தான் உண்டு பண்ணாரு. அதான் சொன்னார். நான் இப்போ முதல்ல சொன்ன பாருங்க, மனுஷனை தேவன் எப்படி உண்டாக்கினார். ஆனா உண்டாக்கின எல்லாம் நான் உண்டு பண்ணின சகல ஜாதிகளை பார்க்கிறோம், எல்லா ஜாதிகளை பார்க்கிறோம் அவர்தான் உண்டு பண்ணினார். இன்னைக்கு ஒரு தகப்பனுக்கு 3 பிள்ளைகள் இருக்காங்கன்னா, அந்த பிள்ளைகளை அவங்க தான் பெற்றாங்க. ஆனா ஏன் அந்த பிள்ளைகள், சில பிள்ளைகள் நல்ல ஆசீர்வாதமா இருக்காங்க, சில பிள்ளைகள் அப்படியே இருக்கிறாங்க, சில பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்க, சில பிள்ளைகள் சரியா படிப்பை ஏறல. ஏன்? சில பிள்ளை அப்பா அம்மாவுக்கு நல்லா கீழ்ப்படிவாங்க, சிலர் அப்பா அம்மா கீழ்ப்படிய மாட்டாங்க. அவங்க பெற்ற பிள்ளைகள் தான். ஏன் அப்படி இருக்கிறாங்க? அதற்கு உதாரணமாக தான் நம்ம இளையகுமாரனை பத்தி பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். நம்புறீங்களா? எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாருங்க. நீங்க 2023 பட்ட அந்த பாடே நினச்சிக்கிட்டு இருக்காதுங்க. 2024 ஏதோ ஒரு நன்மையை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறாருங்க. யார் இதை விசுவாசிக்கிறீங்களோ அவர்களுக்கு அவர் செய்ய போறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்ய போறாருங்க. அவர் சொன்னா, அவர் சொன்னதை செய்யாமல் இருக்கவே மாட்டா. அவர் சொன்னதை செய்ய போகிறார். இந்த நாளில் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்தது போல, இதை எப்படி கொடுத்தார்? இந்த வார்த்தை நீங்க பிடிச்சுக்கிடுங்க, பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவன் சந்ததிக்கும் இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதுபோல இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்காகவே தேவன் கொடுக்கிறார். அதனால தான் இந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் நிறைவேற்றுவீர் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கூட ஒரு நிமிஷம் நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? பரலோகத்தின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. இந்த அருமையான வேளையில் யாரெல்லாம் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாங்களோ அவங்களுக்குள்ள தெய்வீக வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறேங்க தாவே. பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொன்னது போல நீ சொன்ன தேவன், இதை நீ அப்படியே நீ நிறைவேற்ற போவதற்காக நன்றிப்பா. இந்த புதிய வருஷத்தில் இந்த தொலைக்காட்சிக்கு முன்பு அமர்ந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் வருஷத்தின் முதல் நாளாகிய இந்த நாளிலே நீ உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்த வசனம் ஆம் என்றும் ஆமேன் என்று நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறேங்க தாவே. இயேசுவின் நாமத்தினால் இந்த வாக்குத்தத்தம் பிள்ளைகளுக்கு நிறைவேறட்டும் ஆண்டவரே. நிச்சயமா நீ நிறைவேற்றுவீர் என்று விசுவாசிக்கிறோம். யாரெல்லாம் அதை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இது ஆமேன் என்று நிறைவேறட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வாக்குத்தத்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. இந்த வாக்குத்தத்த வார்த்தையை நீ அப்படியே நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறப்பா. தெய்வ வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறாங்க தாமே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நன்றி. ஆமாண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே ஸ்தோத்திரம். தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்து இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு அப்படியே நீ நிறைவேற்றுவீர் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து கர்த்தர் கிருபைச்சி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். பிரைஸ். அந்த புது வருஷத்தில்
இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பிடித்து ஜெபிங்க. கர்த்தருடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை செய்வார். நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரண்ட் பி சாம்சன் காமராஜ், பெதஸ்தா மிஷன் சபை, எண் 11, சர்ச் தெரு, கலெக்டர் பங்களா பின்புறம், காஞ்சிபுரம் 631502. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் 9569548983 மற்றும் 6374334482. எங்கள் மின்னஞ்சல் முகவரி bmttevministries@gmail.com. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.